ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது அறிவிலிருந்து 10 கொஷின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 கொஷினுமே முக்கியமான கொஷின். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க, வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணிக்கையில் அதிக அளவு பேசப்படும் திராவிட மொழி. எண்ணிக்கையில் அதிக அளவு பேசப்படும் திராவிட மொழி. தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்தி. ஆன்சர் தெலுங்கு. எண்ணிக்கையில் அதிக அளவு பேசப்படும் திராவிட மொழி தெலுங்கு. கொஸ்டின் 2. யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளில் நிர்வாக மொழி. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி. ஆன்சர் மலையாளம். யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளில் நிர்வாக மொழி பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம். கொஸ்டின் 3. தமிழ்நாடு மாநில பழத்தின் தாவரவியல் பெயர். ஸோ இதிலே 2 கொஸ்டின் இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டில் மாநில பழம் என்ன, அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதோடைய தாவர பெயர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. ஸோ ஒரே கொஸ்டின் 2 கொஸ்டின் வர மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நான் பாதி ஆன்சர் நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில பழம் பலாப்பழம். பலா மரத்துடைய தாவரவியல் பெயர் என்ன? ஆப்ஷன் சி சரியான விடை. ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோபைலஸ். தமிழ்நாடு மாநில பழத்தின் தாவரவியல் பெயர் ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோபைலஸ். கொஸ்டின் 4. உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படும் நாள். செப்டம்பர் 16, செப்டம்பர் 27, செப்டம்பர் 18, செப்டம்பர் 7. ஆன்சர் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 16. கொஸ்டின் 5. பின்வருவனவற்றுள் எது யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களில் இல்லாத சோழர் காலத்து கோவில்? பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்டான் சோழபுரம் கோயில், நடராஜர் கோவில், ஐராவதேஸ்வரர் கோவில். ஆன்சர் நடராஜர் கோவில். பின்வருவனவற்றுள் எது யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களில் இல்லாத சோழர் காலத்து கோவில்? இதற்கு சரியான ஆன்சர் நடராஜர் கோவில். இந்த நடராஜர் கோவில் ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன், எக்ஸாம்ல கண்டிப்பா உதவும். சுமார் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சி காலத்துல சிதம்பரம் நடராஜர் கோவில்ல அங்க இருக்கிற அந்த கோவில்ல கவனிப்பாரற்று கிடந்த ஓலை சுவடிகளை எடுத்து தொகுத்தாரு. யார் தொகுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு தமிழ் புலவர். அந்த ஓலை சுவடிகளை 12 திருமுறைகளாக தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பி. முதல் 7 திருமுறைகள் தான் தேவாரம். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர். அடுத்ததா இருக்கிற 3 திருமுறைகள் பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர். கடைசியா இருக்கிற 7வது திருமுறை சுந்தரர். சிதம்பரம் நடராஜர் கோவிலை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இத்தகைய பழமையான கோவில் யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களில் இன்னும் இடம்பெறல. கொஸ்டின் 6. தஞ்சை பெரியுடையார் கோவில் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1987. தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1987. இந்த ஆண்டை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9, 8, 7 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. 9, 8, 7. தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1987. அடுத்ததா கொஸ்டின் 7. நவம்பர் 26 இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26 இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கடற்படை தினம், தேசிய விளையாட்டு தினம், தேசிய கல்வி தினம், அரசியலமைப்பு தினம். ஆன்சர் அரசியலமைப்பு தினம். நவம்பர் 26 இந்தியாவில் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. கொஸ்டின் 8. உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள். உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் டிசம்பர் 10. டிசம்பர் 10. உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. கொஸ்டின் 9. பின்வருவனவற்றுள் எது 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? நீலகிரி மலை ரயில், மேற்கு தொடர்ச்சி மலைகள், மகாபலிபுர நினைவு சின்னங்கள், அழியாத சோழர் பெருங்கோவில்கள். ஆன்சர் நீலகிரி மலை ரயில்.
2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக நீலகிரி மலை ரயில் அறிவிக்கப்பட்டது. கொஸ்டின் 10. இந்தியாவின் மின்னணு நகரம். ஆன்சர் பெங்களூரு. இந்தியாவின் மின்னணு நகரம் வந்து பெங்களூரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணி சொல்லி இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்கான வினா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் போது இது எதை தூண்டுகிறது? எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்க? ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்குண்டான ஆன்சரை ABCD ஸோ எது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான சரியான ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.